ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் மணிபாலன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிசி கமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருந்தோம். அதில் வந்து டெசிமல் நம்பர்ஸை நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. டெசிமல் நம்பர்ஸில் நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எதுவுமே பண்ண முடியாது அரித்மெட்டிக் எக்ஸ்பேன்ஷனை வந்து யூஸ் பண்ணி. பட் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நம்ம பண்ணணும்னா பிசி கமெண்ட்னு ஒரு கமெண்ட் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெசிமல் நம்பர்ஸ் கூட நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னமும் நான் இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து இன்னமும் இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? அண்டு பிசி கமெண்டோடைய பிசிஎம்ல எது யூஸ் ஆகுதுன்னா ஹேண்டில் தி டெசிமல் நம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது யூஸ் ஆகுது. அண்டு ஸ்கேல் வேரியபிள்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இட் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை ஹவு many நம்பர்ஸ் ஷோன் ஆஃப்டர் தி டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வந்து எனக்கு ஷோ பண்ணணும் அப்படின்றத இந்த ஸ்கேல் வேரியபிள் தான் டிசைட் பண்ணுது. ஸோ சின்டாக்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸ்பிரஷனில் வந்து நம்மளுக்கு என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ண வருமோ அதை வந்து நம்ம கொடுக்கணும். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு அதை வந்து பிசிக்கு வந்து பாஸ் பண்ணுறோம் அந்த எக்ஸ்பிரஷனை. ஓகேங்களா? பாஸ் பண்ணோடனே இந்த பிசி வந்து அந்த பிசி கமெண்ட் வந்து அந்த எக்ஸ்பிரஷனை வந்து கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆன்சரை வந்து கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேலுன்ற வேரியபிள் வந்து எதுக்கு நான் சொல்லியிருந்தேன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இது கொடுத்துக்கிறோம். இப்போ 700/3 அப்படின்னு நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வேரியபிள் அது எத்தனை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் அது வந்து எனக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு செமிகோலன் கொடுக்கணும். ஓகேங்களா? செமிகோலன் கொடுத்துட்டு அப்புறம் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் 7/3 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது 2 பாயிண்ட் சம்திங் வரும் இல்லையா, 2.5732 அந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? அதை வந்து பிசி கமெண்ட்டுக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணோன்னா ஜஸ்ட்டு இது வந்து பைப் சிம்பிள் விச் வந்து இதனுடைய இந்த ஒரு கமெண்டுடைய அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு பிசி கமெண்டு கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுதான் வந்து பைப் சிம்பிள் வந்து பண்ணோம். இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துகிட்டு போய் பேசிக் கால்குலேட்டரில் கொடுத்தோன்னா ஸோ வந்து அது இட் டஸ் தி பேசிக்காக அந்த கால்குலேஷனை வச்சு அந்த மெயின் அந்த எக்ஸ்பிரஷனை வந்து கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் என்னவோ அதை வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிசி அப்படின்றது பேசிக் கால்குலேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது ஒரு இன்ட்ராக்டிவ் ஷெல் மாதிரி தான் அது ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பிசி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு இன்ட்ராக்டிவ் ஷெல் மாதிரி தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்காக நம்ம என்ன ஒரு கால்குலேஷன் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 4 + 3 7 4 ஸ்டார் 2 8 மல்டிப்ளிகேஷன் 2 8 இந்த மாதிரி வந்து பேசிக் கால்குலேஷன் எல்லாமே நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ வித்து முக்கியமாக டெசிமல் நம்பர்ஸ்லேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் பிசி முக்கியமாக வந்து தேவைப்பட்டுச்சு, எடுத்துகிட்டு வரப்பட்டுச்சு. இப்போ வந்து டெசிமல் நம்பர்ஸ்னால் 2.5 × 2 5.0 அப்படி வந்து நம்மளுக்கு அவுட்புட்டு டெசிமல் நம்பர்ஸில் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டை வந்து இன்புட்டையும் கொடுக்க முடியும், அவுட்புட்டையும் கெட் பண்ணிக்க முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் பிசி கமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து நம்ம வந்து இதுலேருந்து எக்ஸிட் ஆகணும்னா ஒன்றும் இல்லை, குவைட் அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணால் போதும். குவைட்டின் டைப் பண்ணால் போதும் நம்ம வந்து இந்த ஒரு இன்ட்ராக்டிவ் ஷெல்லேருந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக்காக பிசி கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறது வித் நம்ம வந்து சின்டாக்ஸ் பிசி கமெண்டை நம்ம யூஸ் பண்ணுற இந்த சின்டாக்ஸ் படி நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளோட இப்போ எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து என்னவோ அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நான் இதில் சொன்ன மாதிரி ஸ்கேல் அப்படின்னு யூஸ் பண்ணாமல் நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ 5/2 அப்படின்னு நான் கொடுத்தனா இதை வந்து பிசிக்கு அப்படியே நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணேன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து அரித்மெட்டிக் எக்ஸ்பென்ஷனில் என்ன பண்ணோமோ ஸோ 5/2 கொடுத்தனா அரித்மெட்டிக் எக்ஸ்பென்ஷன்லேயும் இதே அவுட்புட் தான் கொடுக்கும். அதுக்கு வந்து அதை ப்ரூவ் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, அரித்மெட்டிக் எக்ஸ்பென்ஷனை நம்ம வந்து இங்கே பண்ணுவோம். 5/2 கொடுத்தனா நம்மளுக்கு 2 தான் அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து எனக்கு டெசிமலில் தானே எனக்கு ஆக்சுவலாக வேணும் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஸ்கேல் அப்படின்ற ஒரு
வேரியபிள் இருக்குது. இந்த வேரியபிளில் நம்ம வந்து அடுத்து எத்தனை டெசிமல் எனக்கு வேணும் அப்படின்றத நம்ம வந்து சொன்னால் போதும். இப்போ நம்மளுக்கு வந்து அவுட்புட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா, 2.5 அப்படின்னு வந்து 5/2 2 2.5 அப்படி நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு அவுட்புட் வருது. வித்து எத்தனை 3ன்னு கொடுத்தனா இப்போ டெசிமல் அடுத்த அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் எனக்கு வந்து அவுட்புட்டாக எனக்கு வந்து கொடு அப்படின்னு நான் வந்து ஷோ பண்ணிக்கிறேன். இதுவே நான் வந்து எனக்கு வந்து 2 நம்பர் வரைக்கும் போதும் அப்படின்னா எனக்கு வந்து 2.50 அப்படின்னு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஸ்கேல் வேரியபிளோட ஒரு யூசேஜ். அண்ட் இப்படி தான் நம்ம வந்து டெசிமல் நம்பர்ஸ் கூட நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண முடியும் வித் ஹெல்ப் பிசி கமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டெசிமல் நம்பர்ஸில் வந்து கால்குலேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து இப்படி தான் பண்ணணும். அண்டு இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, the only one difference in BC calculation is caret symbol. ஓகேங்களா, caret operator is used for exponentiation. இப்போ வந்து நம்ம arithmetic expansion உங்களுக்கு தெரியும். exponentiation வந்து எப்படி பண்ணோம்னா, சாரி எக்ஸ்பெனன்சியேஷன் எப்படி பண்ணுவோம், 4 2 அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் என்னென்னு 16 நம்மளுக்கு தரும். ஓகேங்களா, ஸோ அரித்மெட்டிக் எக்ஸ்பென்ஷனுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெனன்சியேஷன் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா டபுள் ஆஸ்ட்ரிக். பட் பிசி கமாண்டில் இருக்க பேசிக் கால்குலேட்டரில் வந்து எக்ஸ்பெனன்ஷியல் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஆப்ரேட்டர் நம்ம எடுத்தோன்னா இப்போ பிசியில் நம்ம வந்து ஆப்ரேட்டர் என்ன ஆப்ரேட்டர்னால் கேரட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸ்பெனன்ஷியல் பண்ண முடியும். ஓகேங்களா, இது வந்து 2 பவர் விச் மீன்ஸ் 2 கேரட் சிம்பிள் ஷிஃப்ட்டு 6 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேரட் சிம்பிள் வந்துடும். ஸோ 2 பவர் 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 18 நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஓகேங்களா, ஸோ இதுவே நம்ம வந்து அரித்மெட்டிக் எக்ஸ்பென்ஷனில் யூஸ் பண்ணால் அந்த டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு கொடுத்ததுன்னா ஸோ சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு வருது. விச் மீன்ஸ் பிசிஐ கமெண்ட்ஸால் அதை வந்து எக்ஸ்பொனன்ஷியல் டபுள் ஆஸ்ட்ரிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, என்னென்னு தெரியல. ஸோ தட் அதனால் சின்டாக்ஸ் எரர் வருது. அதுக்கு பதில் தான் நம்ம வந்து கேரட் சிம்பிள் யூஸ் பண்ணணும் எக்ஸ்பொனன்ஷியலுக்கு. ஓகேங்களா, இதுதான் ஒரு லிட்டில் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த ஷெல்லேருந்து வெளில வருது குவைட் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ தட் நம்ம வந்து வெளில வந்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிசி கமெண்ட்ஸை நம்ம வந்து டெசிமல் நம்பர்ஸுக்கு எப்படின்னா நம்ம வந்து டெசிமல் நம்பர்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.